இலங்கை கடற்படையின் அதிரடி நடவடிக்கை. 400 கோடி பெறுமதியான கெரோயினுடன் 4 கைது. கடற்படையினர் மேற்கொண்ட விசேட சுற்றிவளைப்பின் போது சுமார் 400 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெறுமதியுடைய 180 கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் பல்தின இழுவைப் படகு ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. 16/4/2026 நேற்றைய தினம் ஆழ்கடலில் முன்னெடுக்கப்பட்ட இந்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த இழுவைப் படகில் இருந்த 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர்கள் மேலதிக விசாரணைக்காக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் அருண ஜெயசேகர, கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் சந்தை பெறுமதி 400 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் இந்த கடத்தலுக்கு பின்னால் சர்வதேச தொடர்புகள் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக சர்வதேச கடற்பரப்பில் வைத்து வெளிநாட்டு கப்பல் ஒன்றின் ஊடாகவே இந்த போதைப்பொருள் இலங்கையின் இழுவைப் படகிற்கு மாற்றப்பட்டுள்ளதாக முதல்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ள நிலையில் இது குறித்து சர்வதேச ரீதியிலான விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டின் ஆரம்பம் முதல் தற்போது வரை நூற்றுக்கணக்கான கிலோகிராம் போதைப் பொருட்கள் இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதோடு ஏராளமான சந்தேக நபர்களும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளனர். இலங்கையை ஒரு போதைப்பொருள் கடத்தல் மையமாக பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கில் பாதுகாப்பு தரப்பினர் தமது தேடுதல் நடவடிக்கைகளை மேலும் பலப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.